அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறோம், இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் என்ன அரசியல், என்ன பொருளாதார பின்னணியில் என்ன மாதிரி நியூஸ் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக மேக்ரோ தான் எண்ட் ஆஃப் த டே பாட்டமில் நிற்கும். ஸ்டாக்கினுடைய பாட்டம் லெவல் அனாலிசிஸ்க்கு முன்னாடி, டாப் லெவல் அனாலிசிஸ்க்கு முன்னாடி, அந்த செக்டரினுடைய அனாலிசிஸ்க்கு முன்னாடி, அந்த செக்டருக்கு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு, கண்ட்ரியினுடைய ஜிடிபி, உலக பொருளாதாரம், அந்த உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, சைனா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக அல்லது சேஃபான பெட்டு. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது பெர்ஃபெக்டாக இருக்காது. யாருனாலையும் பெர்ஃபெக்டாலாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இது இந்த வேலைக்கு போகும்லாம் சொல்லலாம் முடியாது. இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸை கேட்கும் பொழுது இப்படி இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் ஓரளவு நாளைக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறத நீங்கள் வீடியோவில் கேட்கும் பொழுது ஓகே இந்த இடத்துல இது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இப்போ தொட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை கொஞ்சம் தள்ளி எடுக்கலாம், அல்லது புரிஞ்சுக்கிட்டு எடுக்கலாம், அல்லது நம்ம துணிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன், உங்களுக்கு புரிதல், இது எல்லாமே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் டிப்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஸ்டாக்கு நல்லா இருக்கும்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் சும்மா வாங்குவோம். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல இருந்து மேக்ரோ எக்கானமிக்கையும் புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு. உதாரணமாக இந்த வீடியோ பதிவில் இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அனாலிசிஸை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இப்போது ஆட்டோமொபைல் செக்டர் இருக்குது, அதாவது கார், பேசஞ்சர் வெஹிக்கிள். சரிங்களா? இப்போது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கார் யாருமே வாங்கலை. ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், டாடா மோட்டார்ஸில் ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ், டாடா பஞ்சாக இருக்கட்டும், டாடா சஃபாரியாக இருக்கட்டும், டாடா நெக்ஸானாக இருக்கட்டும், டாடா டிகார் அந்த டியாகோவா அந்த காராக இருக்கட்டும், அதில் ஈவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாட்டாவினுடைய 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்காக இருக்கட்டும், அதே சமயம் அவங்களுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குற விலைக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1008 பாசிட்டிவ்ஸ் அந்த டாடா மோட்டார்ஸுக்கு அமைஞ்சு, அதே சமயம் அவங்களுடைய ஜேஎல்ஆர் அங்கே வச்சிருக்கிற அந்த வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படுற பாப்புலரான ஜாகுவார் அண்ட் லேண்ட்ரோவர் கார்களில் உள்ள அதே டிசைன், அதாவது என்னென்னா ஒரு கார் கம்பெனி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு அதனுடைய டிசைனை இங்கே கொண்டு நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டெலிவர் பண்ணி தன்னுடைய பொசிஷனை ரிவைவ் பண்ணிட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் கடனை பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் பல வருஷமாக இருக்கிற கம்பெனி. டாடா மோட்டார்ஸை நம்ம ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா டாட்டா ஆரம்பித்த ஒரு பழைய கம்பெனி, டாட்டா எவ்வளவு எத்திக்கலான ப்ரொமோட்டர், அவரை நம்பி காசு கொடுக்கலாம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். வெளிநாடுகளில் நான் போகும்பொழுது இந்தியாவில் தெரிஞ்ச ஒரே ஒரு கம்பெனி பேருங்க சொல்லுங்கள் அப்படின்னா டாட்டான்னு மட்டும்தான் சொன்னாங்க. இது நானே கேட்டிருக்கிறேன். சரிங்களா? அந்த அளவுக்கு ரெப்யூட்டட் ஒரு ப்ரொமோட்டர். அவங்களுடைய பழைய கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ஒரு டாட்டா மோட்டார்ஸ்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஈவி டிவிஷன் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் தான் டாடா டெக்னாலஜிஸோடைய ஷேர் ஹோல்டர், 40% ஷேர் வச்சுருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது இந்த லாரி, ட்ரக்கு, இதில் இவங்க தான் டாமினன்ட் பிளேயர். சரிங்களா? இந்தியாவில் இவங்க தான் மார்க்கெட் ஷேரை அதிகமாக வச்சுருக்கிறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளை ரிவைவ் பண்ணிட்டாங்க, ஈவி வெஹிக்கிள் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு சாலிடான கம்பெனிகளை உள்ளடக்கிய ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு இவ்வளவு கம்மியான பிஇயில் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு என்னைக்கு உங்களுக்கு ரிட்டர்னை கொடுக்கும், 15 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். சரிங்களா? இது பயங்கர வாலட்டைலாக கூட இருக்கலாம். அது எல்லாம் நம்மளால் அவ்வளோ நாள் இருக்க முடியுமா, நமக்கு இந்த வாலட்டாலிட்டியை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து முதலீடு பண்ணணும். அதே சமயம் இப்போ டாடா மோட்டார்ஸ் ரிவைவ் பண்ணுது இப்படியே ஆயி ஊயின்னு பேசுகிறேனே, இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது?
ஒரு கார் கம்பெனிகள் இருக்கிறாங்க அப்படின்னா 100% தான் இந்தியாவுக்குள்ள மார்க்கெட் ஷேர். சரிங்களா? எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே 100% மார்க்கெட் ஷேர். இப்போ கார் பிஸ்னஸுக்கு வந்து 100% மார்க்கெட் ஷேர். அந்த 100% மார்க்கெட் ஷேரில் ஒரு காலத்தில் மாருதி வந்து பயங்கர 70-80%லாம் வச்சுருந்தாங்க. 80%லாம் வச்சுருந்தாங்க மாருதி வந்த புதுசில். இப்போது அது குறைஞ்சு இந்த ரீசன்ட் டைமில் கொரோனாவுக்கு அப்புறம் மஹிந்திரா அவங்க காரும் டாடா மோட்டார்ஸ் காரும் நல்லா பண்ணதுனால மாருதியோடைய மார்க்கெட் ஷேரு 48%லேருந்து 40%ஆக குறைஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஹுண்டாய் வந்து சூப்பரான காரு. சரிங்களா? i10 எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கப்பா என்ஜின் அதெல்லாம் பேசஞ்சர் வெஹிக்கிள் அல்டிமேட்டு. அதே போல் ஹுண்டாய்க்கும் வந்து பாப்புலரான சில கார்ஸ்லாம் இருக்குது. வெர்னா, கிரெட்டாவா, சம்திங் நிறைய கார்ஸ் வந்து ஹுண்டாய் i20 இதெல்லாம் வந்து நம்மளே வந்து அந்த கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்குமே வந்து ஹுண்டாய் கார் தான் வந்து நம்பர் 2ல் இருந்துச்சு. இப்போவும் வந்து அவங்க தான் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஹுண்டாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 17%லேருந்து 13%ஆக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாருதிகிட்ட இருந்தும் ஹுண்டாய்கிட்ட இருந்தும் போன மார்க்கெட் ஷேர் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கும் டாடா மோட்டார்ஸுக்கும் தான் போயிருக்கு. ஸோ ஒரு செக்டரில் ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து சுவிட்ச் நடக்கும் பொழுது அப்போது அந்த பங்கினுடைய விலை எதெல்லாம் பாசிட்டிவாக போகுதோ அவங்க வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்வது மூலமாக. இப்போது நான் பேசுனது வந்து 4 மேஜர் காரை பற்றி தான். ஒன்று வந்து டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, அதுக்கப்புறம் வந்து மாருதி அண்ட் ஹுண்டாய். இந்த 4 காரு மட்டுமே 94% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கிறாங்க. மற்ற எல்லா கார்களும் இந்த ஐசூவாக இருக்கட்டும், சுசுக்கியா அந்த காராக இருக்கட்டும், எம்ஜியாக இருக்கட்டும், கியாவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஹீரோங்கிறேன் அந்த ஹோண்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த மிச்சம் இருக்கிற 6% தான். ஹோண்டாங்கிறது 1.5% வந்து அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த காரினுடைய டிவிஷன் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே தெரியுதும். ஹோண்டா மட்டும்தான் பயங்கர பிளானோட புது கார்களை வந்து இந்தியா மார்க்கெட்டில் இறக்கி அவங்க மட்டும்தான் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு, அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் மட்டும்தான் கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரியுது. மற்ற காரெல்லாம் வந்து பெருசாக வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. ஸோ மேஜர் பிளேயர்னு பார்த்தா இவங்க 5 பேர் தான். இப்போ இவங்க 5 பேர்த்தில் வந்து ஒரு நல்ல சைக்கிளிக்கல் டவுன் டர்னில் வந்து ஒரு உங்களுடைய அந்த ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கார்லாம் வருது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆட்டோ கார்ஸு அந்த ரிவ்யூ பற்றி பார்க்கும்பொழுதே மக்கள்லாம் எந்த காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்கும் பொழுதும் மாருதி டொயோட்டா கொலாபரேஷன் அவங்க வந்து இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸு, இவி வெஹிக்கிள்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு, என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் பைக்குக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா காருக்குன்னு தனியாக ஒரு சேனல், ரிவ்யூ சேனல், அது ஒரு மார்க்கெட்டே தனியாக போயிட்டுருக்கு. பைக்குக்கும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் அந்த ஆட்டோமொபைல் செக்டரில் மாதம் மந்த்லி சேல்ஸ் வந்து போடுவாங்க. அதில் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, இம்போர்ட் எப்படி இருக்குது, பஜாஜ் ஆட்டோவுக்கு வந்து என்ன மாதிரி டிப்பு நடக்குது, ஏன் நடக்குது, அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது தான் ஒரு செக்டரில் எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கலாம், துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். இந்த கன்விக்ஷனோடு எடுப்போம். நீங்கள் வந்து அப்போ எடுக்கிற அந்த ரிஸ்க்கு துணிச்சல் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டிசிஎஸ் ஸ்டாக்கே வாங்கினாலும் 2500 ரூபாய்க்கே நீங்கள் வாங்கினாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னாலே எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தான் வந்து நம்ம முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். அந்த முதலீட்டு முடிவுகளை எந்த இன்வெஸ்டர்லாம் நல்லா வந்து இந்த உலக பொருளாதாரம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது, இந்த செக்டரில் இப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, இது நிகழப்போகுது, இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி பெட் எடுக்கிறாரோ, ரிஸ்க் எடுக்கிறாரோ, அவரும் எங்கே ரிஸ்க் எடுக்கிறாரு? நல்ல கம்பெனிகளில், தரமான பிஸ்னஸ் உள்ள கம்பெனிகளில், நல்ல வேல்யூவேஷனில், கரெக்டான இடத்துல வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. சரிங்களா? இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது, டைவர்சிஃபை பண்ணும்பொழுது தான் உங்களுடைய குவாலிட்டி சர்க்கிளை நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நல்லா தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு கன்விக்ஷனோட முதலீட்டு முடிவுகளை ரிஸ்க்காக எடுப்பீங்க, துணிஞ்சு எடுப்பீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து கிடைக்கிறது இருக்கிறது கண்ணுக்கு தெரிய வரும். அப்போ எடுப்பீங்க. அதுலேருந்து தான் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் ஜர்னியவே நீங்கள் தொடங்குவீங்க. அதுக்கப்புறம் கன்விக்ஷன் பயங்கரமாக பில்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர் ஆகிறதுக்கு ஒரு 20-25 வருஷமாவது ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் போல்டாக வந்து பல இன்வெஸ்டர்ஸ் மாதிரி விஜய் கேடியா மாதிரி அந்த மாதிரிலாம், விஜய் கேடியாலாம் பயங்கர ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸே வந்து பயங்கரமாக அல்லுன்னு வாங்குவார். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் யாரெல்லாம் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து, விஜய் கேடியாலாம் வந்து தன்னுடைய மொத்த சொத்தை 35,000, அந்த 35,000த்தையும் ஒரே கம்பெனியில் போட்டு அந்த ஸ்டாக்கு 100x ஆகி
பயங்கர மில்லியன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்காக நம்மலாம் வந்து அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து காணாமல் போனவங்க தான் வந்து பல பேர்லாம் இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ரேடிங்கில் வந்து எப்படி 99% லூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரே ஒரு கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்கு, சரிங்களா, ஒரே ஒரு ஸ்டாக்கு அல்லது ஒரு குரூப் ஆஃப் சின்ன கம்பெனிகளில் மட்டும், அதாவது 4-5 ஸ்டாக்கு இந்த மாதிரி வந்து கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்கு, அதுவும் வந்து நல்லா தெரியாத லார்ஜ் கேப் இல்லாத ஸ்மால் கேப்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன், அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து வளர்ந்துருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக மாறும் பொழுது, ரிசர்ச் பண்ணும் பொழுது, நியூஸை புரிஞ்சுக்கும் பொழுது, அதனுடைய ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது, அந்த ட்ரெண்டு ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் பொழுது, அதையே தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும் பொழுது, உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாறிடுவீங்க. பேரலாக நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாகவே வந்து நல்லா சம்பாதிக்கலாம் என்று சொல்லி இந்த சீரீஸை இத்தோட முடிச்சுக்கிறேங்க. இதுலேயும் வந்து நான் சொல்ல வேண்டிய சில பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பதிவு, இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது 3 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பேசுகிறது பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வியூவே போக மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது மூலமாகவும் வியூ எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நான் என்ன பேசணுங்கிறதையே டிசைட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலேயே ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து கொஞ்சம் வேகமாக ஏற்றுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.